அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியினை உலக வளர்ச்சி தகவல் தினமாக கொண்டாடுகின்றோம். ஐநா சபை 1972ஆம் ஆண்டு இந்த உலக வளர்ச்சி தகவல் தினத்தினை அறிமுகப்படுத்தியது. அதன்படி 1973ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி நாம் உலக வளர்ச்சி தகவல் தினமாக கொண்டாடுகின்றோம். எதற்காக இந்த தினத்தினை கொண்டாட வேண்டும், இந்த தினத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உலக வளர்ச்சி தகவல் தினம் என்பது ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சியினை பற்றி அனைத்து மக்களுக்குமே தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளாகும். நாம் எதற்காக நம்மளுடைய வளர்ச்சியினை தெரிவிக்க வேண்டும் என்றால், வளர்ச்சி பாதையினுடைய வாய்ப்புகளும் வளர்ச்சி பாதையினுடைய தடைக்கற்களும் மக்கள் தெளிவாக அறிந்து கொண்டால்தான் வளர்ச்சியினை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும், வளர்ச்சியினை நோக்கி நாம் முன்னேற முடியும் என்பதற்காக அனைத்து நாடுகளுமே அக்டோபர் 24இல் உலக வளர்ச்சி தகவல் தினத்தினை கொண்டாடுகின்றன. நம்முடைய அவ்வை பாட்டி கூறியது போல, குடி உயர கோன் உயர்வான் என்ற வாசகத்தின்படி ஒவ்வொரு தனி மனிதனுடைய வெற்றியே தான் நம்மளுடைய அரசாங்கத்தின் வெற்றியாக இருக்கும். ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவன் கல்வியில் அடங்கி இருக்கிறது, அவன் பெரும் கல்வி அறிவில் அடங்கி இருக்கிறது. அவன் கல்வி அறிவு பெற்றால் அவன் ஒரு சிறந்த தொழில் முனைவோராகவோ அல்லது சிறந்த பன்னாட்டு நிறுவனத்திலோ அல்லது சிறந்த ஒரு மருத்துவரோ விவசாயியாகவோ ஒரு பொறியாளராகவோ வர முடியும். அவன் அந்த மாணவன் அந்த நன்கு கல்வி அறிவு பெற்று தேர்ச்சி அடைந்தவுடன் அவன் சிறந்த ஒரு துறையில் சிறந்து விளங்கி அவனுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமையும் முன்னேறும். அவனுடைய பொருளாதார நிலைமை முன்னேறும் பொழுது அதன் மூலமாக அரசுக்கு வரி மூலமாக வருவாய் கிடைக்கும். அந்த வருவாய் மூலம் நலிவுற்றோர்களுக்கும் வயது முதிர்ந்தோர்களுக்கும் பல நல்ல திட்டங்களை அரசு புரியும். இதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். எனவே ஒரு தனி மனிதனுடைய வெற்றி ஒரு முழு அரசாங்கத்தையும் வெற்றியடைய செய்யும். எனவே உலக வளர்ச்சி தகவல் தினத்தினில் நம்மளுடைய வளர்ச்சி எங்கெல்லாம் எவையெல்லாம் படிக்கற்களாக இருக்கிறது, எவையெல்லாம் தடைக்கற்களாக இருக்கிறது என்பதை மாணவர்கள், இளைஞர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தினை கொண்டாடுகின்றது. எடுத்துக்காட்டாக நம்மளுடைய நாட்டினை எடுத்துக்கொண்டால் நாம் நிறைய புரட்சிகளை செய்திருக்கின்றோம். அதனை அனைவரும் கடைபிடித்தும் வருகின்றோம். உதாரணமாக வெண்மை புரட்சி என்பது பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்காக நாம் ஏற்படுத்திய புரட்சியாகும். நீல புரட்சி என்பது கடல் சார்ந்த பொருட்களினுடைய வளங்களினை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட புரட்சியாகும். பசுமை புரட்சி என்பது நம்மளுடைய நாடு விவசாய நாடு. பெரும்பாலான மக்கள் விவசாயத்தையே தொழிலாக கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய அந்த விவசாயத்தினை முன்னேற்றுவதற்காகவும் விவசாயத்தில் நவீன அறிவியலை புகுத்தி நிறைய சாதனைகள் செய்வதற்காகவும் மகசூலை அதிகப்படுத்துவதற்காகவும் நம்மளுடைய நாட்டிலே பசுமை புரட்சி கொண்டு வந்தோம். அதுபோல தொழில் புரட்சி என்று பல புரட்சிகளை நாம் செயல்படுத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம். அந்த வளர்ச்சிகளை எல்லாம் தகவல் தொடர்பு மூலம் மக்களை சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கும் தங்களுடைய வளர்ச்சியின் படிக்கற்கள் எது என்பதை தெளிவாக கண்டுகொள்வார்கள். நாம் அனைத்து துறையிலேயுமே முன்னேறி வருகின்றோம். கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம், விண்வெளி, விவசாயம் என அனைத்து துறையிலேயுமே முன்னேறி வருகின்றோம். உதாரணமாக விண்வெளியில் சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3, மங்கள்யான் என
பல்வேறு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு செலுத்தி வெற்றி அடைந்துள்ளோம். உலகமே வியக்கும் அளவிற்கு நாம் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவின் உதவியோடு பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தியுள்ளோம். இது எல்லாம் நாம் விண்வெளியில் செய்த சாதனைகள். இந்த வளர்ச்சிகளை மக்களிடையே எடுத்து நாம் கூறும் பொழுது அவர்களும் அந்த உந்துதலினாலோ ஆசையினாலோ அவர்களும் விண்வெளித்துறையில் சாதிக்கவும் விண்வெளித்துறையில் பணிபுரியவும் வருவார்கள். இதன் மூலம் நாம் விண்வெளித்துறையில் உலக அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்தியாவினுடைய உயிர் நாடியே கிராமங்கள் தான் என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியுள்ளார். அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் பெரும்பான்மையாக நம்மளுடைய விவசாயத்தை தொழிலாக கொண்டிருக்கின்றார்கள். நாம் கோதுமை உற்பத்தியில் தன்னிறைவடைந்து ஏற்றுமதி செய்யும் அளவிற்கும் பால் உற்பத்தியில் தன்னிறைவடைந்துள்ளோம். அதுபோல பல பயிர்கள், பருத்தி, சணல் போன்ற பயிர்களிலே நாம் தன்னிறைவு அடைந்து ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு வளர்ந்துள்ளோம். அந்த அளவிற்கு நம்மளுடைய விவசாயத்துறையில் வளர்ச்சி அடைந்துள்ளோம். பல்வேறு விஞ்ஞானிகள், பல்வேறு வேளாண் துறை சார்ந்த வல்லுநர்கள் வழிகாட்டுதல்களோடு விவசாயிகள் தங்களுடைய நிலங்களிலே நவீன கருவிகளையும் நவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி நவீன விதைகளோடு சிறந்த முறையில் விவசாயம் செய்து வருகின்றார்கள். அப்பொழுது நம்மளுடைய மகசூல் அதிகமாகி நம்மளுடைய தன்னிறைவு அடையும் நிலைமை வருகின்றது. அதனையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து கூறும் பொழுது விவசாயத்துறையிலும் அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும். விவசாயத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள். விவசாயிகளுக்குண்டான வாய்ப்புகள் என்ன, விவசாயிகளுக்குண்டான நலத்திட்டங்கள் என்ன என்பதை இந்த உலக வளர்ச்சி தகவல் தினத்தின் மூலம் அறிந்து கொள்வார்கள். அடுத்து மருத்துவத்துறை. உயிர் வாழ மிக மிக அவசியமானது மருந்துகள். அந்த மருத்துவத்துறையில் நாம் படிப்படியாக முன்னேறி மிகுந்த தன்னிறைவு அடைந்துள்ளோம். அந்த அறுவை சிகிச்சைகளாகட்டும், பல்வேறு நோய்களுக்குண்டான மருந்துகளாகட்டும், பல்வேறு நோய்களுக்குண்டான தடுப்பூசிகள் ஆகியவை நம்மளுடைய மருத்துவத்துறையின் ஆராய்ச்சியின் மூலமாக ஆராய்ச்சியாளர்கள் பல சிக்கலான நோய்களுக்கும் மருந்து கண்டறிந்துள்ளனர். சிக்கலான நோய்களுக்கு தடுப்பூசிகளை கண்டறிந்துள்ளனர். நம்மளுடைய பிறப்பு விகிதம் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தை இறப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது. போலியோ முற்றிலுமாக நம்மளுடைய நாட்டில் தவிர்க்கப்பட்டுள்ளது. இது போல மருத்துவத்திலும் பல புரட்சிகள் நடக்கின்றது. இப்போது வெளிநாட்டிலிருந்து கூட நம்மளுடைய நாட்டிற்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து சிறந்த மருத்துவ உதவியினை பெற்று பல வெளிநாட்டு மக்கள் செல்கின்றார்கள். இதையும் நாம் நம்மளுடைய வளர்ச்சி தகவல் தினத்தன்று மக்களிடையே எடுத்து சென்று சேர்க்க வேண்டும். அடுத்து கல்வித்துறை. மிகவும் மிக 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 ஒரு நாட்டிற்கு முக்கியமான ஒரு துறையே வந்து கல்வித்துறை தான். அந்த கல்வித்துறையில் மாணவர்கள் நிறைய பிரிவுகளில் கற்றுக்கொள்கிறார்கள். மருத்துவம், பொறியியல், சட்டம், விவசாயம், பின்னலாடை, பொறியிலேயே பல பிரிவுகள் உள்ளது. இதையெல்லாம் மாணவர்கள் கற்று ஆராய்ச்சியாளராக, தொழில் முனைவோராக, ஒரு சிறந்த பன்னாட்டு நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அதிகாரிகளாக என பல்வேறு துறைகளில் அவர்கள் அதிகாரியாக என பல்வேறு பொறுப்புகளை வகித்து சிறந்து விளங்குகின்றனர். இதையெல்லாம் மாணவர்களிடத்தில் பொதுமக்களிடத்தில் எடுத்து சென்று சேர்ப்பதே இந்த வளர்ச்சி தகவல் தினத்தின் மிக முக்கியத்துவம் ஆகும். அதுபோல தொழில்நுட்பத்தில் நம்முடைய உலகம் மிகப்பெரிய வளர்ச்சியினை கொண்டுள்ளது. இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மூலம் எதையும் சாதிக்கும், எதையும் செய்யக்கூடிய ஒரு தனித்துவமான ஆற்றலினை நாம் பெற்றுள்ளோம். அதன் மூலம் மக்கள் தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய சந்தேகங்களை, தங்களுடைய வாய்ப்புகளை, தங்களுடைய சந்தேகங்களை அனைத்தையுமே
தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தளமாக செயற்கை நுண்ணறிவு தளம் இருக்கின்றது. அதுபோல இந்தியா இளைஞர்களினுடைய பங்கு என்ன, அடுத்து முதியவர்களுடைய பங்கு என்ன, அடுத்து ஆராய்ச்சியாளர்கள், அரசியல்வாதிகள், மாணவர்கள், கல்வியாளர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என அவரவர்களுடைய பங்கு என்ன, பங்களிப்பு என்ன, இந்த தேசத்திற்கு அவர்களினுடைய பங்கு என்ன என்பதை தெளிவாக எடுத்து அவர்களிடத்திலே விவாதிக்கவும் அவர்களிடத்தை எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த வளர்ச்சி தகவல் தினத்தினை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் வேலைவாய்ப்பு என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அந்த வேலை வாய்ப்பிலே என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற தகவல்களை பரிமாறுவதன் மூலம் நாம் வேலை வாய்ப்பில் தன்னிறைவு அடைய முடியும். அந்த வேலை வாய்ப்பினை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த உலக வளர்ச்சி தகவல் தினம் இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சி, தனிமனித வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, ஒரு பிராந்தியத்தின் வளர்ச்சி, ஒரு கண்டத்தின் வளர்ச்சி, ஒரு உலகின் வளர்ச்சி என அனைத்தையுமே ஒன்று சேர தீர்மானிக்கக்கூடியது நம்மளுடைய இந்த உலக வளர்ச்சி தகவல் தினம். இந்த உலக வளர்ச்சி தகவல் தினத்தின் மூலம் நாம் நம்முடைய வளர்ச்சியின் படிக்கட்டுகள் என்ன, வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன, வளர்ச்சியினை தடுக்கும் காரணிகள் என்ன என அனைத்தையும் ஆராய்ந்து அதில் நாம் வெற்றி அடைய வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.